இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலகும் பரம்பரை ரெடியாகுது. அது சொல்லி மாதிரி குட்டி போச்சுட்டீங்கன்னா பிஸாக்கு ஒரு கெட்ட பழக்கம் சொன்னா நான் அப்படி சொல்லல. என்னடி வாய்ஸ் இது? அப்படி சொன்னவரே எங்களை விட்டு போக போறாரு. எலெக்ஷன் கேட்டு படத்தை நடிக்கிறத விட்டு போக போறாரு. பின்ன தவிர டயலாக் அப்படி தொங்கிட்டு இருக்கிற. என்னண்டா ரெடி நீங்க ரெடியா? ஒயிட் அண்ட் ஒயிட்ராப்பா. ஒரு ஆள் இந்த பங்க்ஷனுக்கு போகிறதுக்குமே ரெடியாக இருக்கி ஒயிட் போட்டு. என்னையே சொல்லலை, அங்கே சொல்கிறேன். நல்லா தொடப்படுது இல்லை? அது அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக தொடப்படுது. அப்போதான் பிஷா பிடிச்சி கடிச்சு தின்னு. ரெடியா? ரெடி என்ன ரெடி? ஒரு மார்க்க மாதிரி ஏதோ நல்ல ஓரமா நான் நேரத்தில் நானே சொல்லிடுறேன் கூட்டி போறேன்னு சொல்லி. இல்லாட்டி பீஸால ஒஃபர் போட்ட டேட்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறா. நீ என்ன நல்ல நீயாவே கேட்டோமோ? சொல்லிக்கோ. ஓகே ஓகே வெளியாவிட்டோம். இப்போ வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இடம் வந்து கஹாட்டப்பீட்டியா. கஹாட்டப்பீட்டியில் யாராச்சும் நண்பர்கள் இருக்கீங்களா? கஹாட்டப்பீட்டிய நண்பர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது நீங்களாம் எந்தெந்த ஏரியாவில் அந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களோட ஏரியாவை தட்டிடுங்களேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து வர போகிறோம் ஸ்ரீலங்காவை சுற்றி வராங்க. என்ன இது? நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். எங்கெங்கே ஆக்கள் இருக்கீங்க, என்னென்ன விளப்பம்னு சொல்லி ஒரு இது உண்டு. அடுத்தது ஒரு போல் ஒன்று போடுற ஐடியா இருக்குது எங்களோட கம்யூனிட்டியில். அது எங்களுக்கு தெரிய வரும். எப்படியும் ஆக்டிவாக தான் இருக்கீங்க. எங்களோட கூட்டம் இருக்குது கம்யூனிட்டியில் வந்து கடுமை ஆக்டிவ். கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து கடுமை இதாக வந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து இருக்கா சொல்லுங்க. ஏன்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்கண்டு. அடுத்தது இப்போ ஸ்ரீலங்காலேயும் எங்கன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து அதுதான் நாங்கள் போக போகிற ரவுண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்து போக போகிறோம். சரி அப்போ டூரியன் மாஷம். டூரியன் மாஷம் அடிக்கிறது. டூரியன் என்ன மாதிரி வீட்டில் வளவுக்குள்ள எங்கேயாச்சும் டூரியன் இருக்கிறதா? போன வருஷம் சொன்னீங்க யாரெல்லாம் டூரியன் இருக்குது வாங்க வாங்க. இந்த மாதிரி வந்திருக்கிறோம். டூரியன் இருக்குதா? இப்போ நாங்கள் டூரியன் வாங்கினோம். இப்போ என்னென்னாலும் இந்த டூரியன் சளிச்சு சாப்பிடணும். இந்த 1000 ரூபாய்க்கு 2 அப்படிலாம் வாங்கி செலவழிச்சு அவ்வளோ கவலையாக இருக்குது. இன்னும் ஒரு பழம் 500 ரூபா என்ன நப்பி ஆளு ஏன்னா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அது ஒரு மைண்ட் ஃப்ரீயா அதை சமாளிச்சு விட்டு அப்படி சொல்லி இங்கே ஆப்போசிட்டில் காட்டுங்களேன். இது வந்து ரயில்வே கோர்ஸ். இது எந்த ஏரியா பர்சியா? இது கேண்டி ரோட். சரி ஓகே. அப்போ மாதிரி கூட்டி வந்துட்டீங்க. போய்த்துட்டு இருக்கிறோம். சரியா போறீங்களான்னு சொல்லி பெரிய ஈஸி. இந்த ரவுண்டு போட்டால வெட்டுனா பீஸா ஹட். சொல் இந்த பீஸா ஹட். வெல்கம். சரி போங்க. லேடிஸ் ஃபெஸ்ட். இது பார்ட்டி ரூம். வா ஓகே. என்னடி பார்ட்டின்னு சொல்கிறா? இங்கே இருக்குமா? இங்கே ஹெல்மெட்டை கலட்டுங்களேன்.
என்னடி அமைதியாயிட்டா ஒரு மாதிரி இந்த ஏசி போட்ட ஆஃபீஸுக்குலாம் சார் இந்த இதுக்கு மாதிரி இடங்களுக்கு கொஞ்சம் சைலண்ட்டான ஆக்கள் டீசெண்டான ஆக்கள் வர இடங்களுக்கு வந்தால் அமைதியாயிருவா நீ ஏன்னா சும்மா மழுப்பாத. நாங்களும் அந்த பலூன் அடிக்க இல்லைங்களா பலூன் கட்டி சின்ன பிள்ளைகளுக்கு அது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோட்டோ காட்டுவோம் ஆதாரம் காட்டுவோம் ப்ளாக் பாருங்கன்னு சொல்லுவோம். வீடியோ காட்டுவோம்னா நாங்கள் வீடியோ காட்டுவோம். ஓகே எங்களுக்கு பலூன் பிஷா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆர்டர் பண்ண எனக்கு பிஸா பிடிக்காது. என்னடி சொல்ற? ஆமாம் அத்தை ஏன் வந்தீங்க வெளியே போங்க டாக்டர் நான் மட்டும் என்ன தின்ட்டு வரேன் ஆர்டர் பண்ணுவோம் மெனுக்கா மெனு கார்டு வரல. எடுத்துட்டு வரீங்களா அப்படின்ட்டு மெனு கார்டு வரல எங்களுக்கு மரியாதை இல்லை. என்னடி சொல்ற? நான் போகல பேன் எடுத்துகிட்டு வரேன் பார்ப்போம். ம் நீ சின்ன பிள்ளை தான் வி அவனே தருவாங்க. நீ என்ன சொல்ற? பேசுவாங்க கமெண்ட்ல அதை பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்ட்டு. ஆனால் உண்மையை லவ் பண்ணால் அப்படித்தான். சின்ன பிள்ளைய லவ் பண்ணக்கூடாது. உண்மையாக லவ் பண்ணால் எத்தனை வயசு பண்ணால் அவங்களுக்கு அவங்கவுங்க குழந்தைகள் தான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இமான் பிரால் கேட்டுச்சு பட்டாரும் பழிக்கு 2 கண்ணத்துல இருக்கு. என்ன எஸ் சரியா? ம் நீங்கள் பண்ணுங்க அவ்வளோதான். இனி பாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க. பின்ன அது இது எனக்கு இனி இது பிஸாவில் அவ்வளோ விருப்பம் இல்லை. இது நல்ல சாப்பாடுங்க என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி கதைச்சிக்கணும் அப்புறம் ப்ரொமோஷன் வச்சுட்டு போகிறாங்க. அதான் இது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் சாப்பாடா மனுஷன் தின்னு வேணாம். சரி 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 நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க. சரி 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 ஆர்டர் பண்ணுங்க. சரி சரி ஓகே. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் ஏதாச்சும் ஒன்று லார்ஜ் ஒன்று ஆர்டர் பண்ணால் இது 3ல் ஒன்று மீடியம் ஒன்று ஃப்ரீயா. அங்கே பார்க்காத பின்ன எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட். சரி சரி யோவிஷ் சரியா ஹர்ட் ஆகிட்டியா? பரவாயில்ல அக்களை பார்க்காத. எனக்கு சொல்லி அது பலூன் எடுத்துட்டு வந்துட்டோம். கத்தி கத்தி பலூன் எடுத்துட்டு வச்சிருக்கோம் தம்பி சின்ன பிள்ளைமா வச்சுட்டு போங்க. அது சிராப்புறம் அந்த வீடியோவில் நான் அந்த தொட்டிலுக்குள்ள கற்று அதை காட்டினா சரி அப்பப்போ குழந்தையா மாறுவார். மூடுங்க சும்மா வந்துடுறது. பேசிட்டு இருந்தீங்க அந்நியன் மாதிரி மாறுறீங்க. ஜோக் என்ன ஆர்டர் கொடுக்கலையா இன்னும்? என்னத்தை வச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ இது என்ன சரி ஒரு என்ன என்ன சொல்ல நாங்கள் வளமையாக பீஸா ஆட்டுக்கு வரல இல்லையா? இப்போ இன்றைக்கு வந்திருக்கோம். நீங்கள் கேட்டு இருந்ததில் வந்தேன். இப்போ யார் பில் பே பண்ணுறேன்? டீச்சர் சம்பளமா கிரிப்டோ கரன்சி ட்ரேடர் சம்பளமா? அப்படி இல்லையே அது இப்போ இல்லை இப்போ நான் எனக்கு ஒரு இது ஒன்று இருக்கு ஒரு சேலஞ்ச் உண்டு சரியா? இல்லை எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் சரியா சொல்கிறத கேட்கணும் சரியா? ஒரு சேலஞ்ச் உண்டு. ஒரு 2 பேரை ஃபோனையும் வைப்போம் சரியா? யாருக்கு ஃபஸ்ட்டுக்கு கோல் வருதோ அவங்க தான் பே பண்ணணும். ஓகே எனக்கு தான் முதல்ல கோல் வர எங்கிட்டமா கோல் எடுப்பாங்க. இமான் ஃபிரா அழுகுது என்ன செய்ய எதுட்டு எப்படி ஆகிட்டு அவங்க வாஸ்தவமான கதை தான். சரி அப்படி செய்வோமா? டோஸ் போடுவோம். யாருக்கு ஃபஸ்ட்டு கோல் வருதோ அவங்க இது யார் தோற்று போகிறாங்களோ அவங்க தான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இல்லை சரி அவன் டொஸ் போடுவோம் சரியா? டொஸ் போடுறதுல யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணுறாங்க. என்ன ட்ரெஸ் போடுற இப்போ? அந்த இதுக்கு அந்த ஒயிட் டிஷ்யூ இருக்கு தானே என்னன்னு பார்ப்பேன். ரெடி தானே? என்ன செய்யறேன்னு சொல்லுங்க நான் ப்ரிப்பேர் ஆகணும். வாக்கு மீறக்கூடாது சரி தானே? இப்போ இதை நான் சின்ன பிள்ளை ஒன்று தான் வச்சுருக்கேன்.
இதை வந்து பின்னுக்கு எடுத்துகிட்டு இப்படி செய்வேன். நீங்கள் வந்து சரியாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி, இல்லையா நீங்கள் பிள்ளையாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் தோல். 3 சான்ஸ்னா இப்போ முதல் 2 ஆரப்பேன். என்ன கதை இது, சின்ன பிள்ளை மாதிரி. சரிதானே? ஓகே, ஒன்று தான் இருக்குதான் பார்க்கணும். பார்த்தீங்க தானே, ஒன்று தான் இருக்குது கையில், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வின் பண்ணுறாள் தான் பே பண்ணணும். அப்போ தோக்குறாள் தான் போய்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வரணும். எப்படி ஏன் நான் பிடிக்க நான் உனக்கு நல்லது தானே இப்போ இதை பிடி நான் சொல்கிறத வளர்ந்து கேட்க மாட்டேன். இன்றைக்கு கேட்டு பார்த்தேன். இன்றைக்கு நீங்கள் என்னையே என்னது டைவர்ட் பண்ணுற மாதிரி என் மனசு சொல்லிச்சு, அதனால் அதை தொட்டேன். போங்க, எப்படி என்ன நம்பிக்கையில் சொன்னீங்க தொடர்ந்து கேட்க மாட்டேன். சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நானும் இது ஆர்டர் பண்ணேன். நாம் இது ஆர்டர் பண்ணுறது தான் சாப்பிடா. அப்படி அப்போ நான் தான் வின் பண்ணிட்டு இப்போ நான் ஆர்டர் கொடுக்கணும். இவர் பில் கார்டு கொண்டு வரல. வீட்டை எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஆர்டர் கொடுக்க போகிறேன். பக்குவமாக ஆர்டர் கொடு. புருஷன் பாவம் இல்லை. நான் வச்சு செய்யறேன். ஏன் அப்போ நான் பில் பே பண்ணுவா? இல்லை பரவாயில்ல, நான் தான் பாட்டி தரேன், நான் ஆர்டர் கொடுக்குறேன். நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். உடனே திறந்து விட்டோமே, காலையை திறந்து விட்டோமே, இப்போ பயமாக கிடக்கு. கொடுத்துட்டு வரேன். என்னங்க என்ன பண்ண காத்திருக்காளோ. நேற்று வேறு காகில் சிவக்குட்டி போய்த்து ஒரு பில், இன்றைக்கி பீஸா ஆர்டர் குட்டி வந்து பில். ஆனால் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆர்டர் கொடுக்குறதுக்கு அதுக்கு இது பண்ண பே பண்ணணுக்காக பண்ணணும். அப்போ அது கூட இல்லாமல் தான் போனேன். சொல்லி சரி சரி சரி, பறக்காத தார். வெயிட் பார்த்து ஆர்டர் பண்ணு. அது என் கையில் இல்லைப்பா. நான் இப்போ செக் பண்ணுவேன் பில்லை. புருஷனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இவ்வளோ நாள்? சரி இப்போ இன்னும் காணலை. இது என்ன ஆர்டர் பண்ணுறது தடமாறிட்டு நிற்கிறாளா, இல்லாட்டி நிறைய ஆர்டர் போட்டுட்ருக்காளா? நல்லா சாரிவா, நல்ல ஆளாக டிகிச்சிட்டு ஒரு ஆஃபர் வேறு. பரவாயில்ல, இப்போமா வருது. வாங்க பில்லை தாங்க ஃபஸ்ட்டுக்கு. பில்லத்தா இதில் எதிரி பில் எங்கே டோட்டல் பெட் கொக்கா கோலா 400 ரூபா. சொக்கோலாவா இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையே. பிஸா உங்க பாரு, அல்டிமேட் சிக்கன் ட்ரீட் பேன் லார்ஜ் 5150 ரூபாவா ஒரு பிஸாவா? கூட்டி போயிட்டு வரேன். பாட்டின்னு எப்படி ஒரு மனுஷனை செய்வீங்க? 7000. எனக்கு தேவைதான் இதை போய் இது எடுன்னு சொல்லி தேவைதான். நான் சொல்றேன், நீங்கள் ட்ரிங்கர் அந்த சாப்பாடு ஃபோட்டோ அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்டீங்களா? இல்லை தானே? மங்கோலியன் ரைஸ் உருளைக்கிழங்கு நான் தின்னேன். நான் ஒரு வீட்டில் அலைஞ்சிருக்க பிள்ளை இதை நீங்கள் அப்படி அனுப்பினா இப்படி எல்லாம் செலவழிக்க வைப்பேன்னு தெரியாதா? சரி ஓகே, தீனி பரவாயில்ல. கண்ணு கலங்குதா? கண்ணு இருக்கு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. நீ சரி நீ வேற எங்கள்கிட்டே அப்புறம் தின்னாம வச்சுட்டு இருப்பா. நான் தின்னுவேன். என்னைய போல் ஃபோட்டோ சொல்கிறோம் அப்படி அனுப்பாங்க. பசி வருது நான் கூட நிம்மதியாக இருக்கு மனசு. இது வேற எதுன்ட்டு வாங்கி எடுத்துக்க மாட்டீங்களே? அதான் யோசிச்சுட்டீங்க. சரி ஓகே. ஓகே வந்தாச்சு. இது என்ன சாமான்? இது ஃபஸ்ட்டு சொல்ல. இது வந்து என்ன சாமான் எனக்கு தெரியாது. இது 5000. என்ன சொல்லி தின்னாம எல்லாரும் எடுத்துட்டு போயிருவேன். இல்லை, எனக்கு என்ன சாமானு தெரியாது.
இது வந்து அல்டிமேட் சிக்கன் ட்ரீட். சரியா? அல்டிமேட் ட்ரீட் தான். ஓவரா போயிட்டுங்க. தட்ஸ் ஓகே. அது வந்து மீடியம் பார்பிக்யூ. சரியா? சோஸ் என்ன? சோஸ் ஊற்றுங்களேன். என்ன எனக்கு ட்ரீட் இல்லை, நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்க. என்னத்தை கலந்து தந்துடுவாங்க பயத்துலையா டேஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை, அப்படி என்னத்தை போட்டிருக்கேன் அவனை பார்க்கறதுக்கு. ஐ மீன் அது பார்பிக்யூ சிக்கன். சிக்கன் கொஞ்சம் அப்போ டபுள் சிக்கன் போட்டு இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது என்ன சாமா? இது வந்து பார்பிக்யூ சிக்கனில் என்ன எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றுமே டேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா? சாப்பிட்டு பார்க்குறேன் நான் இனி சாப்பிட்டு பார்த்து நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். இன்னும் மாட்டு வேலை பார்த்தீங்க. Yummy. White dress. இது என்ன சாமா? இது பார்பிக்யூ சிக்கன். எதுன்னு சொல்ல, எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் இது நீங்கள் தானே அல்டிமேட். அதான் 5000 சரி. அப்போ ஆஸ் யூஷுவல் இந்த வளமை மாதிரி நான் அப்படி சாப்பிட போகிறோம். எனக்கு பசி வந்துட்டு எனக்கு உண்மைக்கும். புதிய பிஸா சாப்பிட்ற நீங்கள் தான் கட்டிட்டு உங்களுக்கு பிஸா இருப்போம்ல. பிஸா இருப்பாங்க ரொட்டிக்கில் சீசை மடிச்சு வந்துமே கிடைக்கு. அப்போ எப்படி எனக்கு சாப்பிட போது இருப்போம்? நம்மளுக்கு இப்படி விட்டுச்சு வைக்கணும். வச்சிருந்து கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ளங்காயில் எடுத்து அந்த அடிக்கணும். அதுதான் சாப்பாடு ருசி. இது என்னடா இப்படி வைக்கணுமா கடிக்கணுமா? அப்படி ஆமாப்படுத்துங்க. ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டும் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசையை நிறைவேற்றிட்டேன். சந்தோஷம். இவங்களுக்கு இப்படி ஒரு ஆசையும் மாறல, அதனால தான் நான் ஒன்றுமே செய்கிறேன்ல. இல்லாட்டி வேண்டும். ஓகே, ஃபைனலி சப்பை காட்டிட்டாங்க. அடுத்த லாஸ்ட்டாக டெசர்ட் என்ன ஃபேவரட். ஓகே, குத்துங்க. அதுவும் எனக்கு இல்லை ஓவர் பண்ணக்கூடாது. எமி பிடிங்கள. வா, வித்தியாசமாக தான் சாப்பிடுவீங்க. அது மட்டும் எடுத்தீங்க பார்த்தீங்களா குத்தி. இப்படி எடுத்து அடி சரி கொடுத்துருந்தா எங்கள் சுகர் வரும். அடியா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வாய் கொடுத்தியா? உண்மையிலே ட்ரீட்டை கொடுங்க. ஓகே, பாய். சாப்பிடணும், சாப்பிட்டு வரோம். நீ சந்தோஷமா பாய் சொல்கிற தானே? ஓ, நான் சந்தோஷமாக தான் பாய் சொல்கிறேன். இல்லை அதுதானே சந்தோஷம். நீங்கள் உண்மை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீ போட்டியில் வந்துட்டியாடி, நீ வளர்க்க தோப்பியாடி. இன்றைக்கி காசு இன்னொன்று வந்துட்டா. நீங்கள் வந்து சொன்னீங்க இன்றைக்கி ஒரு நாள் என் மனசு சொல்லிச்சு வர பேச்சை கேட்போன்ட்டு. கணவர் பேச்சை கேளுன்னு மனசு சொல்லிச்சு எனக்கு.